ஒரு புழு அதனோட குட்டியோட நடந்து போயிட்டு இருந்தது. அந்த பக்கமா வந்த ஒரு தேர்கால் அந்த புழுவினுடைய குட்டியை ஏத்திட்டு போயிடுச்சு, புழுவோட குட்டிய. இப்ப இந்த புழு என்ன தெரியுமா பண்ணுச்சு? நேர அரசவையில் போய் நியாயம் கேட்கணும்ன்றதுக்காக புழு அந்த அரசவைக்கு போச்சான். அரசவைக்கு அதற்கான நியாயம் கிடைக்கல. அடுத்தது புழு ஒவ்வொரு அதிகாரியாக போய் எனக்கான நியாயத்தை கேட்டுட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் இந்த புழு கோபம் வந்து தவம் இருந்ததாம். தவம் இருந்து அதற்கு மிகப்பெரிய ஆற்றல் கிடைத்து கங்கையை முழுவதுமாக குடித்து அந்த அரண்மனைக்கு முன்னால் போய், அந்த நாட்டிற்கு முன்னால் போய் பெரிதாக உருவம் எடுத்து நின்றுச்சான். எனக்கான நியாயம் கிடைக்கலன்னா நான் இந்த நாட்டை அழித்து விடுவேன், இந்த கங்கையை ஊதி இந்த நாட்டை அழித்து விடுவேன்னு புழு போய் நின்று. இப்ப இந்த அரசர் வந்திருக்காரு, அத்தனை பேரும் வந்திருக்காங்க. உனக்கான என்ன உன்னுடைய பிரச்சனைன்னு கேட்கும்போது புழு சொன்னது, என்னுடைய குழந்தையை உங்கள் தேர்காலால் அழித்து விட்டார்கள், கொன்று விட்டார்கள், எனக்கு அதுக்கு நியாயம் வேணும்னு அந்த புழு நிற்குது. நான் எத்தனை முறை வந்தும் கூட எனக்கு நியாயம் கிடைக்கல. இந்த தேரை ஓட்டியவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறேன். யாரு? அரசர். தேரை ஓட்டியவனுக்கு. அவங்க சொல்றாங்க, தேரை ஓட்டியவன் காரணம் அல்ல, இந்த தேரில் இருந்த ராணி அவனை வேகமாக போக சொன்னதனால் அவன் கவனிக்காமல் சென்றான், அந்த ராணிக்கு தண்டனை வேண்டும்னா. இப்ப எல்லாரும் பார்க்க அரசர் அந்த ராணிக்கு நீயே ஒரு தண்டனையை சொல்ற, நீயே தண்டனை வேணுமா, என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறியோ நீயே கொடுன்ற. அந்த புழு அந்த ராஜாவை பார்த்துவிட்டு, அத்தனை பேரையும் பார்த்துவிட்டு, உலகத்திலேயே மிகப்பெரிய தண்டனையான மன்னிப்பை வழங்குகிறேன் அந்த புழு சொல்லிட்டு போச்சாங்க. மன்னிப்பை வழங்குகிறேன். எவ்வளவு பெரிய வார்த்தை சார், எவ்வளவு பெரிய வார்த்தை.